ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோலிவுட் சினிடாக்கிஸ். நம்ம சேனலுக்கு முன்னாடி ஏகே சினி ரிவ்யூன்னு இருந்தது. ஒரு சில காரணங்களால் நம்ம சேனலோட நேமை கோலிவுட் சினிடாக்கிஸ்னு நேம் மாற்றி இனிமேல் கண்டினியூவாக கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் கண்டென்ட்ஸ் எதுவும் வீடியோஸ் போடாமல் இருந்தோம், இனிமேல் வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது சங்கர் சார் வேல்பாரி நாவலோட காப்பி ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காரு. அந்த படத்தில் யார் நடிக்க போகிறா, ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறது. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த டேரக்டர் தான் நம்ம சங்கர் சார். மற்ற இண்டஸ்ட்ரியில் எப்படி டோலிவுட்டில் ராஜமௌலி சாரோ, சாண்டல்வுட்டில் பிரசாந்த் நீல் சாரோ, அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே சங்கர் சாராக இருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவர் படங்கள் வரிசையாக தோல்வி, விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இப்போ சங்கர் சார் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னென்னா, வேல்பாரி நாவலை வச்சு தன்னோட கம்பேக்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ஒரு சில வருஷங்களாகவே வேல்பாரி நாவலுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் மறைமுகமாக நடந்து வந்துகிட்ருக்கு. இப்போ ஜூன் மந்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செய்தி வந்துக்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஜூன் மந்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ ஹீரோவாக யார் நடிக்க போகிறா, வேல்பாரி கேரக்டரில் யார் நடிக்க போகிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி கமல் சார் 2 பேருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில் நடிப்பாங்க. 2 பேர்த்தில் யார் வேல்பாரிங்கிறத அப்புறமா சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருந்தது. அதுக்கடுத்து விஜய், அஜித் சார் இவங்க 2 பேரும் அடிபட்டுச்சு. அதுக்கடுத்து சியான் விக்ரம் சார், சூர்யா சார் பேர் கூட அடிபட்டு. ஆனால் இப்போ கன்ஃபார்மாக வர நியூஸ் என்னென்னா, சூர்யா சார் இல்லைன்னா விக்ரம் சார் இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் வேல்பாரி கேரக்டர் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்தோட நடிப்பு தான் நல்லாயிருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகர்களும் நல்லா தான் நடிப்பாங்க. ஆனால் சூர்யா சாரும் விக்ரம் சாரும் ஹிஸ்டாரிக்கல் டைம் அப்படின்னு அந்த இதில் அவங்களோட நடிப்பு கொஞ்சம் மெருகேற்ற மாதிரி இருக்கும். ஒரு உண்மையாகவே அவங்க நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால் அவங்க நடிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸில் எஸ்கே சார் கூட நடிக்க வைக்கலாம், ஆனால் சூர்யா விக்ரம் கன்ஃபார்ம் நடிக்க வைக்கலாம். அப்படி சூர்யா சார் இல்லைன்னா விக்ரம் சார் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மாக நடிக்காங்கன்னா, படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் ஜான்வரி மந்த் பொங்கல் செலிப்ரேஷனாக எதிர்பார்க்கலாம் நம்ம. அப்படியும் இல்லை அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏப்ரலில் எதிர்பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.